வணக்கம், நான் டாக்டர் தயானந்த ஸ்ரீனிவாசன், கேன்சர் சர்ஜன். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு பேஷண்ட் 2 மாதமாக பிரெஸ்ட் கட்டி இருந்து அதை டிலே பண்ணி நம்மள்கிட்ட வந்ததை பற்றி விரிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் இன்னொரு பேஷண்ட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒரு 40-year-old ஃபீமேல் எங்கள்கிட்ட வரப்போ 15 நாளாக பிரெஸ்ட்டில் ஒரு சின்ன கட்டி இருக்குன்ட்டு கிளினிக்கல் செக்கப்புக்கு வந்தாங்க. கிளினிக்கல் செக்கப்பில் நாங்கள் எக்ஸாமின் பண்ணும்போது பேஷண்ட்டுக்கு எதனா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு விசாரித்தப்போ அவங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் 2 பேர்த்துக்கு பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறது தெரிய வந்துச்சு. ஸ்ட்ராங் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால இந்த பிரெஸ்ட் கட்டிலேருந்து நாங்கள் சின்னதாக ஒரு பயாப்சி டெஸ்டிங் பண்ணோம். இந்த பயாப்சி டெஸ்டிங்கில் அது கேன்சர்ன்றது கன்ஃபார்ம் ஆச்சு. கேன்சர் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அது வேறு எங்கேயாச்சும் பரவி இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹோல் பாடி பெட் சிடி ஸ்கேன் பண்ணோம். லக்கிலி அந்த பெட் சிடி ஸ்கேனில் மற்ற உறுப்புகளுக்கு அது பரவலைன்னு தெரிய வந்தது. இதை ஸ்டேஜ் 1 பிரெஸ்ட் கேன்சர்னு நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம். இந்த ஸ்டேஜ் 1 பிரெஸ்ட் கேன்சராக இருந்ததுனால பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலை. அந்த கட்டி இருந்த பகுதியை கொஞ்சம் வைடாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆக்சிலரி லிம்ஃப் நோட்ஸை தனியாக ரிமூவ் பண்ணி டெஸ்டிங் ஆரம்பித்தோம். ஃபைனல் ரிப்போர்ட்டில் கூட அது ஸ்டேஜ் 1 பிரெஸ்ட் கேன்சர்னு வந்தது. ஸோ அதுக்கப்புறமா பேஷண்ட்டுக்கு சில குறிப்பிட்ட கீமோதெரப்பி சைக்கிள்ஸ் கொடுக்க வேண்டியிருந்துச்சு. கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ரிமூவ் பண்ணாததுனால ரேடியேஷன் கூட தர வேண்டியதாக இருந்துச்சு. அர்லியாக டிடெக்ட் ஆன இந்த பேஷண்ட்டுக்கு ஃபாலோஅப் டியூரேஷன் குறைவாக இருக்கும். அதோடு சேர்த்து இந்த ட்ரீட்மெண்ட் க்யூர் ஆகக்கூடிய ரேட்டுமே பெட்டராக இருக்கும். இந்த பேஷண்ட் ஸ்டோரியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்க்கலாம். பேஷண்ட் ஒரு சின்ன லம்ப் டிடெக்ட் ஆன உடனே டாக்டர்கிட்ட வந்ததுனால அதை நம்ம அர்லியாக டிடெக்ட் பண்ண முடிஞ்சது. அர்லியாக இந்த பேஷண்ட் டிடெக்ட் ஆனதுனால அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக பிரெஸ்ட் ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கல, குறைவான கீமோதெரப்பி சைக்கிள்ஸ் தான் தேவைப்பட்டது. ப்ளஸ் இந்த பேஷண்ட்டோட க்யூர் ரேட்டுமே பெட்டராக இருக்கும். ரெண்டாவதாக இந்த கேஸில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேஷண்ட் ஃபேமிலியில் இருந்த ஸ்ட்ராங்கான கேன்சர் ஹிஸ்ட்ரி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது ஒரு ஜெனட்டிக் டெஸ்டிங்னு சொல்லுவோம். இந்த ஜெனட்டிக் டெஸ்டிங் செய்கிறதுனால என்ன ஆகும்னா, அவங்களுக்கு ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கா இல்லையான்னு தெரிய வரும். ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸில் பிரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க் அதிகம். சில பேருக்கு ஒவேரியன் கேன்சர் வர்றதுக்கான ரிஸ்க்குமே அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் ரெகுலரான ஃபாலோஅப்பில் இயர்லி மேமோகிராஃபி பண்ணிக்கிறது நல்லது. சில ஜெனட்டிக் மியூட்டேஷன் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு அந்த மியூட்டேஷனை டார்கெட் பண்ணக்கூடிய டார்கெட்டட் மெடிசின்ஸுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்படி எதனா பிரெஸ்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். நன்றி.